சம்பவம் செய்த விஜய். ஆளும் அமைச்சருக்கு ஷாக் மேல ஷாக். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான களம் நாளுக்கு நாள் பரபரப்பை நோக்கி செல்லும் நிலையில் அரசியலில் புதுவரமான விஜய் 234 தொகுதியிலும் களம் காண்கிறார். அந்த வகையில் 2 தொகுதியில் போட்டியிடும் விஜய் வேட்புமனு தாக்கலை திருச்சியிலும் பெரம்பூரிலும் தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில்தான் திருச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்தது ஆளும் தரப்புக்கு பெரும் கலக்கத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் நாளைய முதல்வராகும் விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியே திமுக தவேக இடையே என்றுதான் கூறி வருகிறார். 2 தொகுதியில் களமிறங்கும் விஜய் இன்று திருச்சி மரக்கடையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அங்கு பேசுகையில், தமிழகத்தில் தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் பிரச்சனையால் டீ கடை, உணவகம் மூடப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசுதான் முழு காரணம். முதல்வர் குடும்ப பிரச்சனை என்றால் டெல்லி சென்றார். மக்கள் பிரச்சனை கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு போவாரா என கேள்வி எழுப்பிய விஜய், கேஸ் மானியம் 100 ரூபாய் தரப்படும் என்றும், பெட்ரோல் விலை குறைப்பு, நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை சொன்னீர்களே, செய்தார்களா என்ற கேள்வியும் எழுப்பினார். செய்ய முடியாத வாக்குறுதிகளை தான் ஸ்டாலின் சொல்வார் என விமர்சித்த விஜய், வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியுள்ளார். வேலை வாங்கி தராமல் நகராட்சி துறையில் மட்டும் 1000 கோடிக்கு மேல் ஊழல் என்றால் மற்ற துறை பாருங்கள். குறிப்பாக கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு அந்த போஸ்டிங்கிற்கு 2000 பேருக்கு மேல் வேலை கொடுக்கவில்லை. வெறும் 5 பேருக்கு மட்டும் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுகவையும் நம்பாதீங்க, பாஜகவையும் நம்பாதீங்க, ஆனால் 100% என்னை நீங்கள் நம்பலாம் என திருச்சி பிரச்சாரத்தில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், 100% ஒரு நியாயமான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எனவும் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் என தொடர்ந்து அமலாக்கத்துறை தகவல் கொடுத்து வரும் நிலையில் விஜய் இதற்கெல்லாம் பேசவில்லை என்று விஜய் மீது விமர்சனம் வந்த நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பிரச்சனை குறித்தும் திமுக அமைச்சர்களின் ஊழல் குறித்தும் நேரடியாக மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார். இதன் மூலம் லேட்டா வந்தாலும் சரியான கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து அரசியல் செய்வதில் அண்ணன் இல்லியாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. இன்னும் வரும் நாட்களில் திமுக அரசை சரமாரியாக தாக்கி பேசி உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இது சற்று திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமா வச்சு இருக்கும்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இந்த ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரேஷன்ல உளுந்தம்பருப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு. எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், நம்ம திருச்சிக்கே வருவோம். இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால
நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பறிச்ச இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? நகராட்சி துறையில மட்டுமே 1000 கோடிக்கு மேல ஊழல்னா அப்ப மத்த துறையில எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, தலையெல்லாம் சுத்தி போயிடும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ்டி, அதை பத்தி அவங்க வாயை திறக்கலைங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு டிஎன் வயர் நியூஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.